ஓகேவா? சரிடா சரிடா சரிடா. தூக்கம் வந்துச்சு. அவனை கொண்டு போய் தொட்டில போடுறா. டாடா போலாமா? இந்த குடுமா மாமா இதை பிடிங்க. அத்தை இது இங்க வச்சிட்டுமா? இங்க வச்சிருமா. அண்ணி இப்ப ஹெல்த் ஓகே தானே? ஓகே தான் கையில். தனு நெத்தில எங்க பொட்டு? வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அர்ஜென்ட்ல மறந்துட்டேன். இப்ப வச்சுக்கிறேன் அத்தை. அண்ணி இந்தாங்க. ஓகே சரிம்மா, நான் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள சரி, பூஜைக்கு வர சொல்றேன். ஷாலினி எல்லாம் எடுத்து மாமா வச்சிட்டியா? நான் வந்துடுறேன். எடுத்து வச்சிட்டேன்க்கா. எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சிரு. அனு அனு என்னாச்சு? அனு என்ன அனு பாத்து வர்றது இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எத்தனை தடவை சொல்றது பாத்து விளையாடுன்னு? சொல்றதே கேக்குறது இல்ல. ரொம்ப வலிக்குதா? இரு வரேன். அண்ணி என்ன நீ ஆச்சு? அண்ணி என்ன நீ இது? அம்மா 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 இங்க கொஞ்சம் வா. அம்மா சீக்கிரம் வாமா. என்னாச்சு? அம்மா என்ன ஆனந்தி? என்னடி என்னாச்சு? அண்ணியோட தாலி கட் ஆயிடுச்சுமா. என்னாச்சு தனோ? ஐயோ சுமங்கலி பூஜை அன்னைக்கு இப்படி தாலி அறுந்து போச்சு. இல்லத தாலி சாரோட கைப்பிடியில மாட்டி இருந்தது. நான் அதை சரியா கவனிக்கலத. ஐயோ எப்படி இருந்தாலும் தாலி இப்படி அறுந்து போக கூடாதே. நல்ல நாள் அதுமா இப்படி அபசகுணமா நடக்குதே. அப்படின்னா அப்படின்னா என் பையன் ஏதோ ஆபத்துல இருக்கான். அம்மா அப்படி எல்லாம் எதுவும் இருக்காதுமா. இல்ல அம்மா இல்ல நீ பயப்படாதம்மா. அப்படி அண்ணனுக்கு எதுவும் ஆகாதுமா. இந்த விஷயத்தை என்னால சாதாரணமா எடுத்துக்க முடியாது. தாலி பாக்கிய நிலைக்கணும்னு தான் இந்த பூஜையை நாம நடத்துறோம். அப்படிப்பட்ட நாள்ல இப்படி அபசகுணமா தாலி அறுந்து போச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்? தனு தனு என் புள்ள கிட்ட நான் பேசணும். அவன் குரல்ல நான் இப்பவே கேட்கணும். நீ அவனுக்கு போன் பண்ணு. நீ போய் முதல்ல போன் எடுத்துட்டு வா. போ தனு. ஐயோ என்ன நீ ஏன் அப்படியே நிக்கிற தனோ? முதல்ல போய் அவனுக்கு போன் பண்ணு. அவர் இப்ப போன் பண்ண எடுக்க மாட்டாரு. ஐயோ அவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? அவன் எப்பதான் வருவான்? என்னதான் சொல்றான் அவன்? வந்து அவரு அண்ணி இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. அண்ணனை நினைச்சு பதறாங்க. அப்ப கூட உண்மையை சொல்ல மாட்டீங்கல்ல? என் அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். உண்மையை சொல்லுங்க. இவ்வளவு நாள் நீங்க சொன்ன பொய்யெல்லாம் யோசிச்சு பார்க்கும் போது நீங்க தான் அண்ணனை ஏதோ பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சொல்லுங்க அண்ணி, அண்ணனை என்ன பண்ணீங்க? அன்பு நான் என்ன பண்ண? அண்ணி திரும்பவும் போய் சொல்லி ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. இதுக்கு மேல உங்களை நம்புறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. ஐயோ
அண்ணி நீங்க உண்மையை மறைச்சாலும் இப்போ உங்களோட தாலி கட்டாகி அண்ணனுக்கு உங்களால ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு தெரியப்படுத்துது. ஏய் அன்பு, வாங்க, என்ன யாரையும் காணோம். உள்ள வந்து உட்காருங்க. வாங்கக்கா, வாங்க. வணக்கம்மா. அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன், பூஜை ஆரம்பிச்சிடலாம். சரிம்மா. மா, அன்பு, இது அவங்கள அறியாம ஏதோ யதார்த்தமா நடந்த விஷயம். அதுக்காக மூர்த்தியை அவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு பேசுறதெல்லாம் தப்பு அன்பு. மாமா உங்களுக்குலாம் எதுவும் தெரியாது. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சா இவங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. அன்பு, அவங்க என்னடா பண்ணாங்க? ஏன் அவங்கள இப்படி பேசிட்டு இருக்க? ஆனந்தி உனக்கு எதுவும் தெரியாது, நீ டேய், பேசாத. நீ போய் நீ கேட்டு பேசாத. பேசுங்க. என்னாச்சு? அக்கா, அண்ணியோட தாலி சேரோட கைப்பிடியில மாட்டி அறந்துருச்சுக்கா. தாலி கட்டானதும் அண்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அதுக்கு அண்ணி தான் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு இந்த அன்பு என்னென்னமோ சொல்லிட்டு ஏய், இருக்கான். என்னடா இதெல்லாம்? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் கேட்டதுல என்னக்கா தப்பு இருக்கு? இவங்களாதான் அண்ணனுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. அவங்க எது பண்ணாலும் ஏத்துக்கிறோம், அவங்க என்ன சொன்னாலும் நம்புறோங்கிறதுக்காக நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்க. அண்ணி இப்ப நீங்க உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? அன்பு, என்ன திரும்ப பிரச்சனை ஆரம்பிச்சிட்டியா? யோசிக்காம வார்த்தை விடாத, நேத்து தானே சொன்னேன். அக்கா யோசிக்காமயே ஆதாரம் இல்லாமயே நான் இப்ப பேசிட்டு இருக்கல. நீங்களும் எதுவும் கேக்குற மாதிரி தெரியல. என்னால இவங்க நடிப்பையும் நாடகத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. உங்க எல்லாருக்கும் உண்மை என்னன்னு இப்ப காமிக்கிறேன். டேய், அண்ணி, நீங்க பயப்படாம இருங்க. அன்பு, அன்பு வேண்டாம். பேசாம இருக்கா? அண்ணி இது என்னன்னு தெரியுதா? அண்ணனை காணும், கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட். அண்ணன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காருன்னு பொய் சொல்லிட்டு அவரை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அண்ணி என்ன நீ இது? சொல்லுங்க அண்ணி. அண்ணனை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? அண்ணி நீங்க அமைதியா இருக்கிறது எனக்கு பல சந்தேகங்களை உண்டாக்குது. இதுல சந்தேகப்படுறதுக்கு என்ன அன்பு இருக்கு? இவங்க இப்படி எல்லாம் பண்றத பார்த்தா இவங்களே மூர்த்தி மாமாவை ஏதோ பண்ணிட்டு நமக்கு இதெல்லாம் மாட்டிக்க கூடாதுன்னு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்களோ என்னவோ.